ஏன்டா டிப்ரெஸ்டா இருக்க, ஏன்டா டயர்டா இருக்க, ஏன்டா போர்டா இருக்க, ஏன்டா சலிப்பா இருக்க, ஏன்டா டல்லா இருக்க தெரியாது. ஆனா டல்லா இருக்கு. ஏன் சலிப்பா இருக்க தெரியாது. ஏன் டல்லா இருக்க தெரியாது. ஏன் போர் அடிக்கிற மாதிரி இருக்க தெரியாது. ஆனா ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கேன். ஏன் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்க தெரியாது. கடந்த காலத்தை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்களால அன்கான்சியஸா ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கி அந்த ஐடென்டிட்டியை ரிஹர்சல் பண்றது. அதே மாதிரி அந்த அன்கான்சியஸ்னஸ்லயே உங்க ஃபியூச்சரையும் ப்ரெடிக்ட் பண்ணி பாக்குறது. எப்ப பார்த்தாலும் இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, என் சொத்தை இவன் தூக்கிட்டு போயிடுவானோ, இல்ல அவன் தூக்கிட்டு போயிடுவானோ, இல்ல இப்படி ஏமாந்துருவனோ, அப்படி ஏமாந்துருவனோ, அதுலயும் இந்த தருதரம் முடிச்ச டிவி சீரியல்களை பார்த்துட்டு அதை அப்படியே மனசுக்குள்ள எடுத்து வந்து உங்க ஃபியூச்சரை பத்தி அன்கான்சியஸா ஆழமான பயத்தை கிரியேட் பண்ணிட்டு, இதுல ஒரு கொடுமை என்னன்னா அதை இன்ட்யூஷன் வேற தலைப்பு கொடுத்துக்கிறது, டைட்டில் கொடுத்துக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. இன்ட்யூஷன்னா என்னன்னு சொல்றேன் கேட்டுங்க. இன்ட்யூஷன் எப்போதுமே சுத்த புத்தியிலிருந்து வெளிப்படுவது. அது எதிர்காலத்தை பற்றிய எந்த பயத்தையுமே கொடுக்காது. அந்த எதிர்காலத்துல வரப்போகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வை மட்டும் தான் கொடுக்குங்க. அதான் இன்ட்யூஷன். உள்ளுணர்வுனா என்னன்னா பரமசாந்த நிலையில் சுத்த புத்தியிலிருந்து விளங்கி ஒளி மாதிரி விளங்கி வழிகாட்டும். பயம் காட்டாது. பயம் காட்டுவது உணர்வரு மனம். உள்ளுணர்வு கிடையாது. வழி காட்டுவதே உள்ளுணர்வு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க.